Hi friends, இந்த மாடல் ப்ளவுஸு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்பவும் போல் ஒரு பேக் போர்ஷன் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேக்கில் வந்து மெயின் கிளாத் கட் பண்ணிக்கோங்க. அதில் என்ன நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கு வந்து நீங்கள் கிளாத் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் என்ன ஷேப் வந்து நெக்கோட ஷேப் வருதோ அதை நம்ம மார்க் பண்ணலாம். இப்போ நெக்குடைய உயரமும் அகலமும் நான் இதில் மார்க் பண்ணியிருக்கேன். நார்மலாக ஒரு ரவுண்ட் நெக்கோ ஒரு பா நெக்கோ வெட்டும்போது நம்ம எப்படி மார்க் பண்ணுவோமோ அந்த பாக்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். அதில் இருந்து நம்ம இந்த மாடலை எப்படி நம்ம வந்து ஷேப் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அந்த நெக் லைனில் இருந்து கீழே வந்து எந்த அளவுக்கு நமக்கு பேட்ச் ஒர்க் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு வளைவாக ஒரு கோடு போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே கோடாக நான் வந்து இப்போ போட்டிருக்கேன். நீங்கள் யூஷுவலாக கட் பண்ணுற அதே ப்ளவுஸ் தான், பேக் போர்ஷன் தான். நான் அதில் வேறு எந்த ஒரு இதுவுமே நான் பண்ணல. இப்போ அந்த இதில் மட்டும்தான் இப்போ நெக்கு நான் அவுட்லைன் வரைஞ்சி இப்போ அவுட்டரில் அந்த எக்ஸ்ட்ரா போட்டிருக்க லைனோட நான் அதை கட் பண்ணுறேன். நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். மாடல் ப்ளவுஸுக்கு வேறு கட்டிங் போடணுமோ அப்படின்னெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் யூஷுவலாக ஒரு பா நெக்கு, ரவுண்ட் நெக்கு, டைமண்ட் ஷேப் அந்த மாதிரி வச்சு வெட்டும்போது என்ன பேக் இது போட்டு பேட்டர்ன் போட்டு வெட்டுறீங்களோ அதே தான் நான் இப்போ வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்கு தனியாக கட் பண்ணியிருக்கேன். பேக்கில் வந்து கட் பண்ணி தனியாக எடுத்த பீஸ் வந்து நம்ம தனியாக கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம எப்படி வச்சு அதில் பேட்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ அதே மாதிரி பேக் வந்து நீங்கள் அந்த தனித்தனியாக தான் லெஃப்ட் ரைட்டு இருக்கும். அந்த லெஃப்ட் ரைட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த கிளாத்தை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் கிளாத்தில் 2 கிளாத்து, லைனிங் கிளாத்தில் ரைட் சைடு 2, ரைட் லெஃப்ட் 2 இருக்குது. அதனால் அது வந்து ஓவர். அதுக்கப்புறம் இப்போ சென்டரில் வந்து நம்ம பேட்ச் பண்ணுறது எப்போவுமே நம்ம வந்து கேன்வாஸ் வேணுனாலும் கேன்வாஸ் வச்சுக்கலாம். இல்லை உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து வேணும், ஸ்டிஃப்னஸ் ரொம்ப ஸ்டிஃப் வேண்டாம், பேக் அப்படிங்கிறனால உங்களுக்கு நார்மலான ஒரு இது இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் மெட்டீரியல்லே அதை வச்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சேம் மெத்தடு தான். கேன்வாஸாக இருந்தால் எப்படி ஒரு 1 இன்ச் எக்ஸஸாக வச்சு நீங்கள் கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இதுலேயுமே அந்த பேக் போர்ஷனுக்கு தேவையான கிளாத்தில் வந்து ஒரு 1 இன்ச் எக்ஸஸாக வச்சு நம்ம கட் பண்ணுறோம். இப்போ சென்ட்ரல் போர்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எல்லோ கலர் டிஷ்யூ கிளாத்து தான் வைக்க போகிறோம். உங்களுக்கு அதே சேம் லைனிங் இருந்துச்சுன்னா உள்ளே வந்து நீங்கள் அதே எல்லோ கலர் வச்சு நீங்கள் வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இருக்கிற மெட்டீரியல்லே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ பேக் போர்ஷன் கட் பண்ணினதில் அந்த லைனிங் மாதிரி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியான மெட்டீரியலாக இருந்தால் நீங்கள் அந்த கிளாத்தையே வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே எந்த அளவுக்கு நம்ம கீழே மடித்து தைக்கிறோமோ அந்த அளவுக்கு நான் நாச் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து இதே சேம் வந்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரா பேட்ச் ஒர்க் பண்ணுற அந்த மெட்டீரியலில் வந்து நம்ம அதை கட் பண்ணுறோம். எக்ஸஸாக வச்சு கட் பண்ணியிருக்க கிளாத்தில் தான் நான் இதை கட் பண்ணுறேன். அதே அளவுக்கு நீங்கள் உள்ளே வைக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு வந்து நம்ம லைனிங் வந்து வைக்க போகிறோம். அதாவது இது லைனிங்கில் வந்து த்ரெட் பைப்பிங் வைக்க போகிறோம். த்ரெட் பைப்பிங்க்கு வந்து எவ்வளோ லென்த்து த்ரெட்டு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கீழே வர போர்ஷனும் மேலே வர அந்த ஒரு பென் போர்ஷனும் நெக்கோடைய அவுட்லைனுக்கு நம்ம எவ்வளோ த்ரெட்டு வேணுமோ அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பைப்பிங் வந்து என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து பிளாக்கில் வச்சிங்கன்னா நல்லா கான்ட்ராஸ்டாக தெரியும் அப்படின்னா நீங்கள் பிளாக்கில் வச்சுக்கலாம். கோல்டில் வச்சா சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபினிஷிங் மட்டும் உங்களுக்கு பைப்பிங் ஃபினிஷிங் வரும். அது என்ன கலரில் வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ மார்க் பண்ணுற அந்த 2 லைனுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 3/4 இன்ச்சு ஒரு பீடிங் மாதிரி நம்ம அதில் வைக்க போகிறோம். அதனால் அதுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதில் கான்ட்ராஸ்டாக வேணும்னா இப்போ எல்லோவில் உங்களுக்கு பிளாக் தான் வரும். இப்போ அந்த த்ரெட்டு பைப்பிங் நூல் கட் பண்ணியிருக்க அளவுக்கு நீங்கள் வந்து அந்த டிஷ்யூ கிளாத்தில் அந்தந்த லென்த்துக்கு தனித்தனியாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ இந்த நீங்கள் சைடில் வைக்கிறது ரெண்டும் கோல்டு கலர்லேயும் கீழேயும் அந்த சென்டர் போர்ஷனில் வைக்கிற பைப்பிங் வந்து நீங்கள் பிளாக்கில் கூட வச்சுக்கலாம். பிளாக்கில் வச்சா உங்களுக்கு நல்லா கான்ட்ராஸ்ட்டாக தெரியும். அந்த கலர் வேணும்னாலும் நீங்கள் அதே மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை வச்சு நம்ம பைப்பிங் வந்து ரெடி பண்ணலாம். நூல் பைப்பிங் வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நூல் பைப்பிங் வைக்கிறது வந்து உங்களுக்கு த்ரெட்டு வந்து கடையில் கிடைக்கும். த்ரெட் பைப்பிங்க்கு வைக்கிற நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாவே அந்த த்ரெட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு டைம் அது ஒவ்வொரு இடத்துல வந்து ஒயிட் மட்டும்தான் கிடைக்கும், ஒவ்வொரு இடத்துல கலராக உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படி வேணுமோ அது மாதிரி வாங்கிக்கோங்க. ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டான கிளாத்துக்கு வைக்கும்போது தான் அந்தந்த கலருக்கு மேட்சிங் தேவைப்படும். அப்படி இல்லாட்டினா நம்ம வைக்கிற அந்த இதை வந்து டபுளாக வச்சிங்கன்னா உள்ளே இருக்க ஒயிட் த்ரெட் வந்து வெளியே தெரியாமல் இருக்கும். அதே மாதிரி பைப்பிங்க்கு வந்து கைடு தனியாக விற்கும். பைப்பிங் வைக்கிறதுக்கு சிங்கிள் கைடு தனியாக விற்கும். அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதை வந்து நம்ம யூஸ்வலாக சின்ன மெஷின்லேயும் நம்ம அட்டாச் பண்ணலாம். சின்ன மெஷின் அப்படின்னா நம்ம மோட்டர் வச்சு பிளாக் மிஷின் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுலேயும் நம்ம வைக்கலாம். என்னென்னா அது கொஞ்சம் மெக்கானிக்கு கூப்பிட்டு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அதில் பைப்பிங் வைக்கிறதுக்கான அந்த இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி தர சொன்னீங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது ரெண்டு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் நம்ம இந்த த்ரெட் பைப்பிங்கை நம்ம நார்மலாக எப்படி ஒரு ரவுண்ட் நெக்கு பா நெக்குக்கு எப்படி வைக்கிறோமோ அதே மெத்தடில் தான் நான் வைக்கிறேன். அப்படியே ரெண்டு பக்கமும் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வளைச்சி அந்த பைப்பிங் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். உள்ளே எக்ஸஸாக சிசர் கட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது மேலே நம்ம மெயின் கிளாத் வச்சு அட்டாச் பண்ணுறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டு ரெடி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு பேட்ச் ஒர்க் இருக்கும். மற்றபடி நீங்கள் எல்லாம் தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைம் இது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப அந்த ஒர்க் வந்து ரொம்ப ஹார்டாக தெரியும். அதனால் நீங்கள் எப்போ இது பண்ணணுன்னாலும் அதுக்கான பைப்பிங் மெட்டீரியல், அதுக்கான த்ரெட்டு, அந்த கைடு, இது எல்லாமே நீங்கள் வந்து கையில் எப்போவுமே வச்சுக்கிட்டிங்கன்னா உடனே நம்ம அதை மாற்றி இப்போ கைடு மாற்றுறது வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்பப்போ மாற்றி நீங்கள் ஈஸியாக தைச்சிக்கலாம். அதே மாதிரி நூலும் வந்து அதுக்கு தகுந்த கலரில் மேட்சிங் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் கேட்டிருந்தீங்க, ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க, அதாவது இந்த எக்ஸ்ட்ரா வந்து இந்த நம்ம மல்டி ஸ்டிச் மெஷின் வச்சு நீங்கள் அந்த தையல் போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறோம், அது இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து பைப்பிங் வச்சு நீங்கள் இந்த ஃபினிஷிங் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து அது ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் அதில் வந்து எக்ஸ்ட்ரா அந்த ஸ்டிச்சஸ் போடுறது அப்படிங்கிறது வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக போடுறது தான். அது போடாமையே வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க்கே வந்து உங்களுக்கு நீட்டாக நல்லா ஃபினிஷிங் வரும். அப்படி இல்லை ஏதாவது அதில் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். அதாவது அது ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக வைக்க வேண்டாம். மைல்டாக சின்ன சின்ன ஸ்டோனு, சின்ன சின்ன பேச்சஸ் வச்சு நீங்கள் அதை வந்து ரெடி பண்ணி, அதாவது அந்த சாரீ கிராண்டாக இருந்துச்சு, அந்த சாரியில் இருக்க அந்த பூ மாதிரியோ அந்த சாரியில் இருக்க டிசைன் மாதிரியோ சின்ன சின்ன பேச்சஸ் வந்து கலர் வந்து நமக்கு வந்து எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் அதில் ஒட்டிக்கலாம். அது வந்து நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டினீங்கனாவே போதும், அது நல்லா ஒட்டிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது லைனிங்காக யூஸ் பண்ணுற கிளாத்து. இதில் வந்து நான் அதே கோல்டு சேம் மேலே வர அதே கோல்டு கலரில் தான் நான் இந்த பைப்பிங் வைக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல கான்ட்ராஸ்ட்டாக அந்த பைப்பிங் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து பிளாக்ல, அதாவது சைடில் வர்றதுக்கு ரெண்டுமே கோல்டு கலரும் சென்டரில் வர போர்ஷனுக்கு நீங்கள் வந்து பிளாக் கலருமே பைப்பிங் ரெடி பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து அந்த பைப்பிங் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதாவது கரெக்டாக நல்லா துணியை வந்து நல்லா கையை வச்சு நல்லா இது பண்ணி அந்த க்ரஷெல்லாம் இல்லாமல் தடவி விட்டுக்கோங்க. ஏன்னா லூஸ் வந்துச்சுன்னா திருப்பும் போது உங்களுக்கு அந்த பைப்பிங் மறையும். அதனால் கரெக்டாக வந்து நான் எப்போவும் சொல்கிற அதே மெத்தடு தான். மேல் பக்கம் ஒரு ஸ்டிச் போடுங்க, ஆப்போசிட் சைடு திருப்பி கீழ்ப்பக்கம் ஒரு ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் வந்து பைப்பிங் வந்து நல்லா கவர் ஆகும், சைடில் வந்து அந்த பிசுறு தெரியாமல். அதனால் இந்த மாதிரி இடத்துல வந்து டபுள் பக்கம் போடும்போது கொஞ்சம் கவனமாக போட்டுக்கோங்க. அந்த கேப் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா
அதே வந்து ஆப்போசிட் சைடு திருப்பியும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ அதே உள்ளே இருக்க பிளாக் அளவுக்கு நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே அந்த பைப்பிங் வச்சிங்கன்னா லைட்டாக ஒரு க்ரஷ் தெரியும். நல்லா நீங்கள் கையில் நல்லா அதை இழுத்து விட்டுக்கோங்க. அதே சுருக்கோட திருப்பி தையல் போடாதீங்க. கொஞ்சம் நல்லா இழுத்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சஸ் ஏதாவது கட் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுத்த ஒர்க் பாருங்கள். இல்லாட்டினா அது அந்த பிசுறு நூல் கட்டாச்சு அந்த க்ரஷ் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த பக்கம் ஃபினிஷிங் உங்களுக்கு நீட்டாக இருக்காது. அதனால் பைப்பிங் வச்சதுக்கப்புறம் அதை நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பைப்பிங் வச்சு நம்ம அதை கவர் பண்ணியிருக்கோம். கீழே வந்து அதே மாதிரி பைப்பிங் வச்சு கவர் பண்ணியிருக்கோம். இப்படி பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு கிளாத் கொடுத்து கீழே ஃபோல்டு பண்ண தேவையில்லை. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த கீழே இருக்க அந்த மாடலும் வந்து உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இதை வந்து சைடு கரெக்டாக அந்த பிளாக் கிளாத்தோட நீங்கள் தையல் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். அயன் பண்ணிங்கனாலும் நீட்டாக இருக்கும். நீங்கள் அதை அப்போவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஒவ்வொன்றும் அயன் பண்ணி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக உங்களுக்கு அந்த சென்டரில் வைக்கிற பேட்ச் அளவுக்கு, அதாவது நம்ம பிளாக் தான் வந்து எக்ஸஸாக 1 இன்ச்சு வச்சு கட் பண்ணியிருந்தோம். அதே அளவுக்கு இப்போது நம்ம சென்டரில் வைக்கிற பேட்ச் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நீங்கள் கரெக்டாக சென்டராக மடித்து அது உள்ளே வைக்கிற அந்த இதை வந்து நீங்கள் பிளாக் கலர் கிளாத்தில் நம்ம அதை வச்சுக்கலாம். இப்போ இதோட உங்களுக்கு இந்த மாடல் போதும் அப்படின்னா சென்டரில் மட்டும் ஒரே ஒரு பேட்ச் வாங்கி நீங்கள் அப்படியே பேட்ச் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் வைக்கிறது வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு லைன் வைக்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். உங்களுக்கு ரொம்ப நீங்கள் வந்து பேட்ச் ஒர்க் ரொம்ப ஹார்டாக பண்ணுறதை விட இந்த ப்ளவுஸு பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மாடல் தான். சென்டரில் இருக்க போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு உள்ளே வந்து வேறு ஒரு இதை வந்து அட்டாச் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு பீஸ் க்ராஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து சைடில் தையல் போட்டு திருப்பி அயன் பண்ணி எடுத்துக்கிறோம். இதுவும் வந்து கிராஸ் பீஸ் தான். ஏன்னா உங்களுக்கு மேலே வைக்கிற பீஸ் வந்து லைட்டாக ஒரு பெண்டு இப்படி அந்த நெக்குடைய ஷேப்பு பார்த்திங்கன்னா லைட்டாக பெண்டாகி வரும். அதனால் அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸ் வச்சோம்னா நமக்கு அதை அந்த இடத்துல வந்து அதை ஷேப் கொண்டு வர முடியாது, ஒரு சின்னதாக சுருக்கு வரும். அதனால் இதில் வந்து நம்ம கிராஸ் பீஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வர இடத்துலையும் அதை யூஸ் பண்ணிக்கலாம், கிராஸாக வர அதாவது அந்த பெண்டு வர இடத்துலையுமே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இப்போ வந்து நம்ம இந்த கிராஸ் பீஸாக எடுத்து இதை அடித்து நம்ம திருப்பி இருக்கோம். இதை வந்து நம்ம அயன் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக சென்டர் ஃபோல்டு பண்ணிவிட்டு அது எந்த இடத்துல வந்து நம்ம அந்த இதை லைன் வைக்க போகிறோமோ அந்த இடத்துக்கு வந்து ஒரு நாச் போட்டுக்கோங்க. மேலேயும் கீழேயும் நாச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் அந்த இதை வச்சு தைக்கும்போது உங்களுக்கு அந்த இது வந்து கரெக்டாக வந்துடும். இந்த ஜாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு மேலே வரணும். மேலே வர்ற மாதிரி தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா தான் கீழே வர்றது நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகி வரும். இது வந்து உங்களுக்கு இதே ஷேப்லேயே எல்லாமே கீழே லைன் பை லைனாக நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னா கூட அதே மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்டு ஒரு நாச்சை வச்சு அடுத்தது கண்டினியூட்டாக ஒவ்வொரு இன்ச்சு கேப் விட்டு இதே ஷேப்பில் வந்து நீங்கள் ஒரு வளைவாக வந்து நீங்கள் பிளாக்லேயே வந்து வச்சா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதே மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அந்த வளைவான இதை வச்சுக்கிட்டே வந்தீங்கனாலும் ஒரு 3 லைன் வச்சிங்கனாலும் அழகாக இருக்கும்.
இப்போ இதில் நான் 2 லைன் தான் நான் வைக்கிறேன். ஏன்னா அந்த மாடலில் வந்து இந்த 2 லைன் தான் இருக்குது. அதில் கீழே இருக்க அந்த பைப்பிங்கும் நீங்கள் பிளாக்கில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அது 4 லைன் வந்து நல்லா இதாக தெரியும். இதில் வந்து நான் பைப்பிங் வந்து கோல்டு கலரே வச்சுருக்கனால அது வந்து உங்களுக்கு அவ்வளோ வெளியில் வந்து விசிபிளாக தெரியல. நீங்கள் வைக்கும்போது வேணால் நீங்கள் ஒரு பிளாக் கலர் வந்து நீங்கள் கீழே வந்து பைப்பிங் வச்சுக்கோங்க. இப்போ நெக்கோடைய அளவு ப்ளஸ் 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட அளவு வந்து 8 இன்ச்சு வருது. அதோட ஒரு 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்தி தான் மார்க் பண்ணுவோம். ஏன்னா ஷோல்டர் வந்து நம்ம 1/2 இன்ச்சு வந்து ஸ்டிச் பண்ணுவோம். வச்சுட்டு உடம்போட சுற்றளவை நீங்கள் அளந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கீழே இடுப்போட சுற்றளவை அளந்துக்கோங்க. ஏன்னா பின்னாடி வந்து நம்ம இந்த மாதிரி பேட்செல்லாம் பண்ணும்போது டாட் பிடிக்க முடியாது. அதனால் அந்த அளவை வந்து நம்ம சேர்த்து இதில் கொஞ்சம் தள்ளி வச்சு தையல் போட்டுக்கிட்டோம்னா பேக்கில் வந்து நமக்கு டாட் பிடிக்க தேவையில்லை. இப்போ 8.5 இன்ச்சு வரணும். அந்த 8.5 இன்ச்சுக்கு கரெக்டாக நம்ம வச்சு அந்த பேட்சை வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து மேக்ஸிமம் பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் பேக்கில் வந்து அந்த டாட்டோட அளவை வந்து நீங்கள் 1 இன்ச்சு வந்து சேர்த்தாமல் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் சேர்த்தி வச்சிங்கனாவே போதும். பின்னாடி டாட் பிடிக்க தேவையில்லை. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யோக் பீஸு ஃப்ரண்ட் பட்டி இதெல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா பின்னாடி வந்து இந்த மாதிரி பேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த டாட் வந்து இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு டாட் பிடிக்க முடியாது. அதனால் அதுக்கான அளவை வந்து நீங்கள் கட் பண்ணும்போதே குறைச்சி கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து இந்த நார்மலான கைடில் தான் போடுறேன். ஏன்னா சிங்கிள் கைடு தான் போட முடியுமா அப்படிங்கிறத இல்லாமல் இந்த நார்மல் கைட்லேயும் போடலாம். ஆனால் அந்த ஸ்டிச்சஸ் வந்து அந்த த்ரெட்டு மேலே அந்த கைடு ஏறும்போது கொஞ்சம் தள்ளி வர மாதிரி இருக்கும். அதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. 1 சைடு பேட்ச் பண்ணதுக்கப்புறம் அப்படியே அதை ஃபோல்டு பண்ணி அடுத்த பேட்ச் எடுத்து வச்சு கரெக்டாக எதில் அதில் வச்சுருக்கோமோ அந்த இடத்த வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஆம்ஹோல் நாச்சு, நெக்குடைய அளவு, கீழே வர்ற அந்த போர்ஷன் எல்லாமே வந்து ஒரே அளவாக ஈவனாக வரணும். அதனால் 1 சைடை மெஷர் பண்ணி பேட்ச் பண்ணதுக்கப்புறம் அதையே மடித்து அடுத்த சைடு வந்து நீங்கள் ஒரு லைன் போட்டு அது மேலே அப்படியே வந்து நீங்கள் பேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. அந்த பேட்ச் வந்து நமக்கு அட்டாச் ஆகிற இடத்துல மட்டும் பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க, கொஞ்சம் பிரியாத மாதிரி. இப்போ வந்து அதில் மல்டி ஸ்டிச் நம்ம போடலை அப்படிங்கும்போது ஈவனாக இன்னொரு ஸ்டிச்சு வந்து நீங்கள் டபுளாக அதில் வந்து போட்டுக்கலாம். அப்போ வந்து உள்ளே இருக்க அந்த பேட்சுக்கு வந்து அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதனால் சைடில் வேணும்னா டபுளாக ஈவனாக ஒரு ஸ்டிச்சு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளான டிசைனாக இருந்தாலும் நீட்டாக இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு பேட்ச் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து கடையில் நமக்கு ரெடிமேடாக கிடைக்கிற பேட்சஸ் வாங்கி இந்த சைட்லேயோ இல்லை அந்த சென்டர் இதுலேயோ வந்து நீங்கள் உள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். இது வந்து டோட்டலாக இது வேறு கலரில் தான் இது வைக்கிறோம் நம்ம. ஆனால் உங்களுக்கு நீங்கள் வைக்கும்போது அது சாரீக்கு மேட்சிங்காக சாரியில் இருக்க கலராக பார்த்து நீங்கள் அதை சூஸ் பண்ணி அதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா எந்த ஸ்டிச்சஸுமே போடல. மல்டி ஸ்டிச்சோ இல்லை வேறு ஃபேஷன் ஸ்டிச்சோ எம்ப்ராய்டரி ஒர்க்கோ எதுவுமே வந்து இதில் நம்ம பண்ணல. நார்மலாக வந்து நம்ம த்ரெட் பைப்பிங் யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம இதை ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் வந்து அந்த மல்டி ஸ்டிச் போட்டால் மட்டும்தான் அதில் வந்து அந்த லுக்கு தெரியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு இது இருந்தாலும் இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு மல்டி ஸ்டிச் போடாமையும் வேறு எந்த ஒர்க் பண்ணாமையும் நீங்கள் நார்மலாக பைப்பிங் வச்சு தைக்கும் போதே இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். நார்மலாக எல்லா சாரிக்குமே நம்ம எம்ப்ராய்டரி ஒர்க் போடணுன்றது இல்லை. ஒரு சில நார்மலான சாரிக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக பேட்ச் ஒர்க் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கனாவே நீட்டாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.